நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நம்ம கடந்து போல நம்ம எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வாசிங்க. ம் 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 என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. அல்லேலூயா. இது யார் சொல்றதுன்னா, நாபாலுடைய மனைவி அபிகால். அபிகால் வந்து சொல்றா தாவீதை பார்த்து, எப்படி சொல்றான்னா, நான் தாவீது கிட்ட வந்து எல்லாத்தையும் கொடுக்குறா. ஏன்னா தாவீது 2 மனுஷங்களை அனுப்பி சொல்றான், எனக்கு ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கிறோம், நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நாபாலை பார்த்து 2 மனுஷங்களை அனுப்பினா, அந்த நாபால் ரொம்ப இதுவாக பண்ண, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான், அவன் ஆடுலாம் நாங்கள் பார்த்தோமே, மலையெல்லாம் இருக்கும்போது அவன் ஆடுலாம் நாங்கள் பார்த்துக்கணுமே, அவன் இப்படி சொல்லிட்டானான்னு சொல்லிட்டு ஆட்களை போங்கன்ற மாதிரி அனுப்புகிறான். அதங்காட்டி என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த செய்தி அபிகாயிலுக்கு தெரிஞ்சிச்சு. அபிகாயில் என்ன பண்ணுறான்னா, எல்லாத்தையும் சாப்பாடு கீப்பாடு எல்லாம் ரொம்ப உயர்தரமான எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறான்னா வரா. வந்து தான் பாருங்கள், இந்த ஊழியக்காரங்களுக்கு, இந்த தேவனோடு நடக்கிறவங்களுக்கு ஒரு திமிரு இருக்கும். யாரும் கையையும் எதிர்பார்க்க மாட்டாங்க, பயங்கர திமிரு இருக்கும். அவங்க தேவனுடைய கருத்தை, இந்த தாவீது அப்படி தான். அவன் வரும்போது தாவீது அவன் எப்படி இருந்தாலும் தெரில, ஆனால் அவ சொல்கிறான், எங்கள் பாதகத்தை என்ன பண்ணுறீங்க, நீங்கள் மன்னிங்க, உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கிறாரு, உனக்கு நிலையான வீட்டை கொடுப்பேன். பாருங்க, அந்த தேவ மனுஷங்க இந்த வாக்கு தத்துவத்தின் மேலே கண்ணு வைப்பாங்க. எந்த தேவ மனுஷன் வாக்கு தத்துவத்தின் மேலே கண்ணு வச்சு இருக்கிறானோ அவனுக்கு திமிரு அதிகமாக இருக்கும். வாக்கு தத்துவத்தின் மேலே கண்ணு இருந்தால் அவங்களுக்கு திமிரு அதிகமாக இருக்கும். ஆமாம். நீ என்ன சொல்கிறது, கர்த்தர் கொடுப்பாரு, நான் யாருக்கிட்டையும் கையேந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷனுக்கு பயங்கர திமிரு. ஆனால் இவ சொல்கிறா, என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறாராமே. அல்லேலூயா. சரி, நான் இதுலேருந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு போகலாம். சரி, இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம் என்னன்னா, நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். வசனம் எப்படி சொல்லுது, என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். யாரெல்லாம் போன வாரம் சொன்னேன், உங்களுக்கு கர்த்தர் நன்மை செஞ்சிடலைன்னா கூட உங்களுக்கு சோறு போட்டாரு, உங்களுக்கு ஜீவன் கொடுத்தாரு, அது வரைக்கும் நன்றி சொல்லுங்கள். இந்த மாதம் நடத்திருக்கிறாரு, எழுதி நன்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். யாரெல்லாம் எழுதி நன்றி சொன்னீங்களா? எழுதாமல் சொல்லிட்டீங்களா? பரவாயில்ல, ஞாபகம் இருக்குது, ரொம்ப ஞாபகத்தோடு இருக்கிறவங்க. நீங்கள் எழுதாமல் சொல்லிட்டீங்களா? ஆண்டவர் பார்க்குறாரு, என்கிட்ட தபாய்க்கலாம், அவர்கிட்ட தபாய்க்க முடியும். அதனால அப்போ நன்றி சொல்றது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவன் சொல்கிறான், சகல உபகாரங்களையும் மறவாதே. அவன் வந்து நன்றி சொல்கிற ஒரு மனுஷன். அவன் தான் சொல்கிறான், என் ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி என்ன பண்ணுற, நீ அமர்ந்திரு, நீ நம்புறது அவராலே வரும். அப்போது நன்றி சொல்கிறத மனுஷனால சொல்ல முடியும், அவர் எனக்கு அற்புதம் செய்வார்னு. ஆமென். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு ஒரு மனுஷனை பார்க்கும்போது, ஒரு ஊழியக்காரனோ ஒரு தேவனுடைய பிள்ளையோ மேலே வந்திருக்கிறான்னு வச்சுங்களேன், அவனை ஒன்றில் போட்டு அவன் நல்லா பாடுறான், அவன் நல்லா விசுவாசிக்கிறான், அவன் ரொம்ப நல்லவன், அதனால கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாருன்னு சொல்லி எடை போட முடியாது. நம்ம இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, அவங்க ஒன்று செய்கிறாங்க, அவங்க நல்லா பாடுறாங்க, அதுபோல் நானும் பாடினா நான் மேலே வந்துடும், அப்படிலாம் கிடையாது. அவங்க நல்ல மெசேஜ் கொடுக்குறாங்க, அதனால் நானும் மெசேஜ் கொடுத்தா நல்லா மேலே வந்துடும். இல்லை, அவங்க ஒவ்வொரு காரியத்தையும் அசைவம் அவங்க கூட இருந்து ஃபாலோ பண்ணும். ஆமென். அல்லேலூயா. எல்லாத்தையும் அவங்க கூட இருந்து ஃபாலோ பண்ணி, அவங்க எதெல்லாம் செய்கிறாங்களோ அதெல்லாம் நல்லதெல்லாம், தேவனுக்காக எதெல்லாம் செய்கிறாங்களோ அதெல்லாம் நான் செஞ்சாதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென்.
ஒரு காரியத்தை அவன் செய்கிறான்னு சொல்லிட்டு நானும் இதை செய்கிறேன் அதனால் நான் மேலே வந்துடுவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில ஊழியக்காரங்களாம் நல்லா பாடுறாங்க. ஆனால் பாடுறதுனால அவங்க ஆத்மா வருதா? இல்லை. அவங்க நினச்சி நான் பாடினா ஆத்மா, அவருக்கு பாடினா ஆத்மா வந்துடுச்சு, அதனால் நம்மளுக்கும் வந்துடும். சர்ச்சை நல்லா சூப்பராக அலங்காரமாக கட்டுறாங்க. சர்ச்சு நல்லா இருந்தால் ஒரு சிலர் என்ன பண்ண, சர்ச்சு நல்லா இருந்தால் ஆத்மாக்கள் வந்துடுன்றாங்க. அப்படியே வரல. அப்போது ஒரு ஊழியக்காரனா ஒரு சைடில் பார்க்கக்கூடாது. அவன் ஆசீர்வாதத்துக்கு என்னென்னலாம் செஞ்சான், என்னென்னலாம் பண்ணான், அவன் ஆசீர்வாதத்து அவனை தேவன் எப்படி தான் ஏன் தான் ஆசீர்வச்சார் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்காரனை வசனம் அப்படி தான் சொல்லுது. நீங்கள் அவங்க ஒருத்தர் உங்களை நடத்துகிறாங்களோ அவங்கள என்ன பண்ணுமா, அவங்கள நன்றாக என்ன பண்ணுமா கவனிக்கணுமா. அல்லேலூயா. அவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்களா, எப்படி ஆசீர்வதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஃபுல் ஃபோக்கஸ் நீங்கள் வைக்கணும். ஆமென். அப்போ தாவீதை பற்றி பார்த்தீங்கன்னா அவன் நன்றி சொல்கிற மனுஷன் மட்டும் கிடையாது. அவன் நிறைய பேர் சொல்கிறாங்க அவன் நன்றி செலுத்துறான். இல்லை, நன்றி சொல்கிறது மட்டும் கிடையாதுங்க. ஆனால் இங்கே அபிகாயில் சொல்கிறா, அவர் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறாராமே சொல்லிட்டு சொல்கிறான். உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை கர்த்தர் உனக்கு வீட்டை கட்டுவார் பாருங்க. புறஜாதி வந்து சொல்கிறா, வெளியில் இருக்கிற ஒரு மனுஷன் வந்து சொல்கிறா, உனக்கு ஆண்டவர் ஒரு வாசஸ்தலத்தை என்ன பண்ணுவார், கொடுப்பாரு. பாருங்க, இன்னைக்கு யுத்தங்களை நடத்துறதுன்னா என்னங்க, இப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா வசனம் சொல்லிட்டு பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 24 23 ஒரு தேவன் ராஜ்யத்தையும், மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33 ஒரு தேவன் ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, சாலமோனை வச்சு சொல்றாரு, இவ்வளவும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். சாலமோனை பாரு, அவன் உடுத்திருக்கிறத விட அதிகமாக உன்னை நான் என்ன பண்ணுவேன், உடுத்தி வைப்பேன். சாலமோன் ரொம்ப சூப்பரான காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டிருந்தான். அவனை அதை விட உன்னை நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை உனக்கு கொடுப்பேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்ல உணவை சாப்பிட்றாங்க, அதை விட அதிகமான உணவு நான் உனக்கு காஸ்ட்லியான உணவை நான் உனக்கு கொடுப்பேன் சொல்லிட்டு சொல்கிறாரு. இதெல்லாம் வேணும்னா என் ராஜ்யத்து நீதியும் தேடு, அப்போது இவெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், கூட கொடுப்பேன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஆசீர்வாதத்துக்கு தேவனுடைய ராஜ்யத்தை தேடினா தான் நான் கொடுப்பேன்றாரு. ஆமென். நன்றி சொல்கிறது ஒரு சைடு, நன்றி மட்டும் சொல்கிறது ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னொன்று, நம்ம ஆசீர்வாதத்துக்கு இன்னொரு ரூட் இருக்குது. அல்லேலூயா. அந்த ரூட் என்னன்னா, ஆண்டவர் சமூகத்தில் யுத்தங்களை நடப்பிக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தில் யுத்தங்களை நடப்பிக்கிறவர்களாக இருக்கணும். இந்த மனுஷன் யுத்தங்களை நடப்பிச்ச மனுஷன். ஏன் நான் இங்கே சொல்லுது, இவன் தேவனுடைய ராஜ்யத்தை யோசிச்சான். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இவனை தெரிந்து கொண்டாரு. இவன் ரொம்ப பெரிய ஆளு, இவன் வலிமையான ஆளுன்னு சொல்லி தெரிந்து கொள்ள இவன் ஆட்டை உண்மையாக என்ன பண்ணானா, நேர்ச்சானா. அந்த ஆட்டை உண்மையாக நேர்ச்சதுனால தான் இவன் என்ன பண்ணாரு, ஆண்டவர் கூப்பிட்டாரு. இந்த ஆட்டை ஒழுங்காக நேசிப்பான், மேய்ப்பான், நடத்துவான்னு சொல்லி தான் இஸ்ரவேலுக்கு அவனை ராஜாவை மாற்றினாரு. ஆனால் இவன் பாருங்க, இவன் போய் சவுலுக்கு முன்னாடி சொல்கிறான். சவுல் கேட்குறான், என்னப்பா நீ என்னென்னலாம் பண்ண? அவன் சொல்கிறான், ஒரு விஷயம் கரடி வந்தது, ஒரு விஷயம் சிங்கம் வந்து, சிங்கம் வந்து என்ன பண்ணுது, ஆட்டம் வந்து பிடிக்க வந்தது, அது வாய்க்கு என்ன பண்ண. அப்போ என்ன மேட்றது, ஆடு பாதி வாயில் வச்சிச்சு, அப்படி தானே? வாயில் கரெக்டாக ஆடு என்ன பண்ணுச்சு, மாட்டிக்கிச்சு. ஆனால் வாயை என்ன பண்ண, அப்படி தானே போட்டுது. அந்த வாய்க்கு நான் என்ன பண்ணாத, தப்புவித்தேன். அப்போ தான் நானா ஒரு ஆட்டுக்கு தன் ஜீவனையே கொடுக்குறான். அல்லேலூயா. ஒரு ஆட்டுக்கு ஜீவனையே கொடுத்தான் பாருங்க. கர்த்தர் இவனை பார்த்துட்டாரு. அப்போ ஆட்டுக்கே என்ன பண்ணுறான், இவன் ஜீவனையே கொடுத்தான்னா இவன் மனுஷனை கொடுத்தா உண்மையாக நேசிப்பான், உண்மையாக நடத்துவான்னு சொல்லி என்ன பண்ணாருன்னா மனசில் வச்சாரு பாருங்க. இதை போய் அவன் என்ன பண்ணுறான்னா சவுல் கிட்ட சொல்கிறான், நான் ஆட்டை என்ன பண்ண தப்பு வச்சேன், அப்புறம் கரடியை அதுக்கு அதை மேலே பாயாதபடிக்கு தப்பு வச்சேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போது இதோ யுத்தம்னா என்னன்னா, யுத்தங்களை நடப்பிக்கிறதுனா இதோ ஆடுனா ஆடு கிடையாது, மனுஷன். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை தெரிந்து கொண்டது எதுனா, ஒவ்வொரு நாளும் நம்ம யுத்தங்களை நடப்பிக்கிறவர்களாக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. யுத்தங்களை நடப்பிக்கிறவராக தெரிந்து கொண்டார்.
யுத்தங்கள் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா நடத்துறதுக்காகவே நம்மளை செலக்ட் பண்ணிட்டார். என்ன பாஸ்டர் யுத்தம் சொல்றீங்க? என்ன யுத்தம்? ரொம்ப ஈஸி. இன்னைக்கு ஒரு ஆட்டை போயிட்டு அந்த சிங்கம் வந்து பிடிக்குதுன்னா அந்த ஆடு உயிர் தவிச்சுன்னு இருக்குது. என்னைக்கு உயிர் போவோன்னு தெரியல. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை போய் கேட்டீங்கன்னா அவன் சொல்றான், என் குடும்பத்தை எப்படி நடத்துதுன்னு தெரியல, என் வாழ்க்கை எப்படி நடத்து, கடத்தில் மாட்டின்னு இருக்கிறான். ஒரு சைடில் ஒருத்தன் பலவீனத்தில் மாட்டின்னு இருக்கிறான், ஒரு சைடு சமாதானமே இல்லாத இருக்கிறான். ஏதோ ஒரு சிங்கத்தின் வாயில் அவன் இருக்கிறான். வசனம் சொல்லுது, இந்த இந்த உலகத்தின் அதிபதியை பார்த்து சொல்லுது, கெர்ஜிக்கிற சிங்கம் போல. அல்லேலூயா. இந்த உலகத்தின் அதிபதிய பேர் என்ன தெரியுமா? கெர்ஜிக்கிற சிங்கம். அவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமே என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஒரு குடும்பத்துக்குள்ள வரான், சண்டையை உண்டு பண்றான். அப்ப அந்த குடும்பத்துக்குள்ள அந்த சண்டையை உண்டு பண்ணிட்டு என்ன பண்றான்? சிங்கம் போல அவங்க மேல பாஞ்சு நிற்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இசைக்கண்ணா ஒன்று சொல்றாரு, எப்படின்னா ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் மனைக்கும் சண்டையாம், சரியான சண்டையாம். சண்டை ஒன்றையும் அந்த வீட்டுக்கார் சைலண்டாக இருந்தாராம். இப்போ அந்த வீட்டுக்கார் சைலண்டாக இருந்தோடனையும் இப்போ அண்ணன் என்ன பண்ணுவார்? அவங்கள பார்த்து திட்டுவார், ஏன் இப்படி கத்துறன்னு திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார்? யோசிச்சாராம். இவரு அழுகுறாராம், தேம்பி தேம்பி அழுகுறாராம். அண்ணன் என்ன பண்ணுவார்? எனக்காக அவங்கள திட்டுவார் இவர் நினச்சிருக்கிறாரு. அவர் என்ன பண்ணார்? அதை அவங்கள பார்த்து என்ன பண்ணார்? தேம்பி தேம்பி அழுகுறாராம். அப்போது இவர் கேட்டாரா, அண்ணா எதனா திட்டி எதனா பண்ணி எதனா சேர்த்து வச்சுட்டு பண்ண தேம்பி தேம்பி அழு. உனக்கு புயல் வீசுதா, அவளுக்கு புயல் வீசுதுடா, பாவம் பிசாசு போட்டு அவளை அடின்னு அடிக்கிறான். அதனால அவள் வந்து என்ன பண்ணுறா? உனக்கு விரோதமாக வந்து நிற்கிறாடா, அவளுக்கு புயல் வீசுதுடா, பாவம்டா, உன்னை விட அவள் தான்டா பாவமாகறா. இப்போ ஒவ்வொரு குடும்பத்திலும் பிசாசு புயலை கொண்டு வந்துடுறான், சமாதானத்தை கெடுக்கிறான், வறுமையை கொண்டு வரான். அந்த சிங்கத்திலிருந்து தப்பு வைக்கிறது யாருங்க? சொல்லுங்க. நான் தான். இந்த யுத்தத்தை தான் செய்யணும். ஆமென், அல்லேலூயா. இந்த யுத்தம் செய்யாத நான் வருவேங்க, 8:30 மணிக்கு சர்ச் வச்சா 10:30 மணிக்கு வருவாங்க. அப்படியே வந்துட்டு ஃபேன் காற்றுல உட்காந்துட்டு அப்படியே போயிட்டு அப்புறம் வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போயிட்டு அப்படியே என் குடும்பத்தை பார்ப்பாங்க, ஸ்கூல் போவாங்க, பசங்களுக்கு. இதெல்லாம் யுத்தம் கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு போடுற யுத்தம். அவருக்கு என்ன செஞ்சீங்க நீங்கள்? அவர் கேட்பார், நான் சோறு கொடுத்தேன்ல, அது சோறு முழுங்கிறதுக்கு உனக்கு நெஞ்சிய கொடுத்தோம்ல, முழுங்க முடியாதுல்ல, முழுங்க வைக்கிறது அவர் தான். ஆமேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சோறை தூக்கி உள்ள போடுறீங்க, இது கட்டவரில் எழுப்பணும். முழுங்க வைக்கிறது யாரு? முழுங்க வைக்க தொண்டையை பிடிச்சிட்டாருன்னா முழுங்க முடியும்? அவர் கேட்பார், எல்லாத்தையும் கொடுத்தேன், நான் சாப்பாடு கொடுத்தேன், சாப்பாடு அள்ளி போகிறதுக்கு இந்த 5 விரல் கொடுத்தேன், அதை உள்ள தள்ளுறதுக்கு கட்ட விரலுன்னு ஒன்று கொடுத்தேன், அதுக்கப்புறம் உள்ள தூக்கி போட்டு அரைக்கிறதுக்கு பல்ல நல்லா வச்சிருக்கிறேன். ஒரு பல்லு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா அரைக்க முடியுமா? அரைக்க முடியாது. அதை அரைஞ்சாலும் உள்ள அதை தள்ளுறதுக்கு ஒரு நாக்கு வச்சிருக்கிறேன். யோசிச்சு பாருங்க. அது தள்ளினாலும் முழுங்க முடியுமா? முழுங்கிறதுக்கு என்ன பண்ணிக்கிறாரு? தொண்டைய வச்சிருக்கிறாரு. அது இல்லாத சரியா அரைக்கல, அவசரத்தில் பேசினே அரைச்சாலும் உள்ள ஒரு மிஷினை வச்சுக்கிறாரு. நான் நல்லா அரைக்கணே. இப்போ இவ்வளவும் பண்ணிட்டு நான் வேலைக்கு போவேன், என் பிள்ளைங்களை பார்த்துக்குவேன், என் குடும்பம் ரொம்ப முக்கியம், நான் இதே தான் இருப்பேன், நான் அவரை யோசிக்க மாட்டேன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கூப்பிட்டது யுத்தத்தை நடப்பிக்கிறதுக்கு தான். அல்லேலூயா. தாவீது தெரிஞ்சுக்கினா, நான் யுத்தத்தை செய்யறதுக்கு தான் கர்த்தர் என்னை கூப்பிட்டார். ஆமென், அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு இங்க பைபிள் சொல்லுது, தாவீது சொல்றான் பாருங்க, 16 சாமுவேல் 1 சாமுவேல் 16 25 வாசிங்களேன். 25 வாசிச்சா அவன் சொல்லுவான். 16 25 இல்லையா? பெலிஸ்தியனை நோக்கி. அந்நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான், இவனை கொல்லுகிறவன் எவனோ? இல்லங்க, அந்த பெலிஸ்தியனை நோக்கி தாவீது. அப்பொழுது தாவீது தன்னண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு. இல்ல 47 வாசிங்க சிஸ்டர்.
கர்த்தர் பட்டயத்தினாலும் ம், ஈட்டியினாலும் ம், ரட்சிக்கிறவர் அல்ல என்று ம், இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். ம். யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் இப்ப கர்த்தருடையது. இவன் வந்து பாக்குறான், இந்த யுத்தம் எந்த இல்ல, இது யாருது? கர்த்தருடைய யுத்தம். பாருங்க, நீங்க சாப்பாடு இல்லாத இருக்கிறீங்களா? நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க, வறுமையில் இருக்கிற நானு, இந்த வறுமை கொண்டு வருது எது? தர்த்தத்தின் ஆவி. இந்த ஆவி என் கூட சண்டை போடுதுன்னா, இந்த சண்டை போடுற ஆவி கூட நான் யுத்தம் பண்ண போறது இல்ல. இந்த யுத்தம் அவருடைய யுத்தம். எனக்கு சமாதான குறைவு வந்துச்சுன்னா, நான் சமாதான குறைவா இருக்கேன்னா அதுக்கு பின்னாடி ஒரு அசுத்தாவி கிரியேட் செய்து அந்த சமாதான அசுத்தாவி என்ன பண்ணுறது, எனக்கு விரோதமாக வருது. ஆனால் யுத்தம் பண்ண போகிறதுனா அவர் தான் யுத்தம் பண்ண போறாரு. நான் சும்மா கையை காலை ஆட்ட போறேன். அல்லேலூயா. தாவீது தெரிஞ்சுக்கணும், இந்த யுத்தம் எந்த இல்லையா, இது அவருடைய யுத்தம். அப்ப நீ நான் ஏன் செய்யணும்? ஒண்ணுமே இல்லை, நான் கூழாங்கல்ல மட்டும் சுத்தினா போதும், சுத்தினா போதும். ஆனா கல்லுல செத்தாங்களா? இல்லைங்க, கல்லுகளுக்குள்ள ஆவியானுடைய வல்லமை போச்சுங்க. நீங்க நடந்தா போதும், நீங்க வாயை திறந்து பேசினா போதும், நீங்க சும்மா விசுவாச நடமாட்டம் பண்ணா போதும், மற்றதெல்லாம் ஆவியானவர் பார்த்துக்குவாரு. ஆமென். அவங்க 2 பேரும் அழுகுறாங்க, அவங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அந்த இடத்துல போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்க. கர்த்தர் உங்களை நல்லா வச்சிருப்பாரு, உங்களுக்கு சமாதானம் வரும்னு சொல்லுங்க. மீதிலாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். ஆமென். அல்லேலூயா. இந்த யுத்தம் பண்றது ரொம்ப கஷ்டமா இந்த யுத்தம் பண்றதுக்கு? பாஸ்டர் இதெல்லாம் உங்க வேலை பாஸ்டர், இது ஏன் வேலை இல்லை. இது பாருங்க, இது நடத்துகிறேன் பாருங்க வேலை, இதுதான் என் வேலை. கூட்டின்னு வந்து எல்லாரையும் என்ன பண்ணோம், அவங்களுக்கு கரெக்டாக தீனியை போட்டுன்னு இருக்கிறோம். தீனியை போட்டு என்ன பண்ணோம், ஆடு என்ன பண்ணோம், தீனி சாப்பிட்டு அப்படியே போயிடணுமா? குட்டி போடணும். குட்டி போடுற வழிமுறையை சொல்லி கொடுத்துனுக்கிறேன் நான். ஆமே, குட்டி போடுற வழிமுறை. குட்டி போட்டால் கூட பரவாயில்ல, அது குட்டி போட்ட உடனே திரும்ப பாருங்க. எங்கள் வீட்டில் மாடு இருந்து ஆடை வச்சுருந்தோம். அது குட்டி போட்டுச்சுன்னு வச்சுக்க, எங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னா முடிஞ்ச வரைக்கும் நிறைய தழலாட்டுன்னு வருவார். அது மட்டும் இல்லை, அதுக்கு என்னென்னலாம் ஆகாரம் கொடுக்கணுமோ கடையிலேருந்து வாங்கி, இது வரைக்கும் அதுக்கு எதுவும் கொடுக்க மாட்டோம். ஆனால் குட்டி போட்டுச்சுன்னா அது பால் கொடுக்கும். குட்டி கொடுத்தது அதுக்கு நல்ல தீனி, நல்ல காஸ்ட்லியான தீனி. ஆமேன். குட்டி போட்டால் தீனி காஸ்ட்லியான தீனி. ஆமேன். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, குட்டி போட்டிங்கன்னா உயர்தரமான உணவு, ரொம்ப காஸ்ட்லியான வீடு. ஓலை வீட்டிலாம் இருக்க மாட்டீங்க, ஓட்டு வீட்டிலாம் இருக்க மாட்டீங்க. வெயில் வந்துச்சுங்க, ஃபேன் இருக்குதுங்க. நான் சொல்கிறேன், குட்டி போட ஆரம்பிச்சோம் ஏசி வந்துடும். ஆமேன். அல்லேலூயா. ஒன்று பாயிண்ட் மட்டும் வைக்க கற்றுக்கணும். எங்கெங்கெல்லாம் ஏசி பாருங்க, எங்கே இருக்குது பாருங்க, அங்கே ஒன்றுக்குது இங்கே ஒன்று, அது மட்டும் வைக்க, அதை மட்டும் வச்சா போதும், அவர் போட்டுருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ போட்டுருவார். ஏன்னா இதில் காற்று சவுண்டு வருது, ஒரு மாதிரி ஆகுது. அதனால ஃபேன் அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆமேன். என் பிள்ளைங்களுக்கு வார்த்தை நல்லா கொடுத்தாலே போவாது, இது போல சவுண்டோட கொடுத்தா போவாது. அதனால ஏசி அவருடைய வேலை இது. நான் கையை காலை வாட்டின்னு பேசுகிற வேலை தான் என் வேலை. சவுண்டை கரெக்டாக எடுத்துன்னு போய் கொடுக்குறது அவர் வேலை. எல்லாத்தையும் அவர் பார்ப்பார். ஆமேன். அதனால இதுக்கு ஆசைப்பட்டோம், அவ்வளோதான், அது அவருடைய வேலை. ஆமேன். ஆசைப்படுறது தான் நம்மளுடைய வேலை. இது வந்தால் நல்லா இருக்கும் ஆண்டவரே, இதெல்லாம் வந்தால் நல்லா இருக்கும், சரிப்பா அதுக்காக ஜெபம் பண்ணு, இதுதான் நம்மளுடைய வேலை. மற்றதெல்லாம் அவருடைய வேலை. ஆமேன். இந்த யுத்தம் ஈஸியான யுத்தம் தானே. அல்லேலூயா. உங்களை யாரும் நான் முழு நேரம் ஊழியத்துக்கு கூப்பிடல. நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே உங்கள் கூட ஜனங்க இருக்கிறாங்க. ஆமேன். அல்லேலூயா. இல்லைங்க நான் எங்கேயும் போகலங்க, எங்கள் வீட்டுக்காரர் வீட்லேயே உட்கார வச்சிட்டார், நீ வெளியே வர வரணுமா அப்படின்னு. வெளியில் போனால் மீன் வாங்க போவீங்கல்ல, இல்லை மீன் தேடி மீன்கார அம்மாவுக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை நேசிக்கிறாருன்னு சொல்லுங்க. ஆமேன். அல்லேலூயா. நேசிக்கிறாருன்னு சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் பார்த்துக்குவார் மீதி. ஆமேன். இது கஷ்டமா யுத்தம் இல்லைங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் தேவை இல்லைங்க, நல்லாவே இல்லைங்க யாருமே. அல்லேலூயா. யாரும் பார்க்குறது தான் என்ன பண்ணுவாங்க, சிரிக்கிறாங்க. உள்ள எசைக்கன் என்ன பண்ணாரு, அவங்க சண்டை போடுறான். நம்ம என்ன சொன்னோம்ப்பா, பஜ்ஜாரி மாரி கத்துதுப்பா அப்படின்னு சொல்லுவோம். எப்படி கத்துற, வீட்டுக்காரர் என்ன மானவரே பேசுகிற அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அவர் எப்படி பார்க்குறாரு பாருங்க, அதுக்கு பின்னாடி அஸ்தாவி அதை பயங்கரம் போட்டு அடிக்குதியான்ட்டு அழுகுறாரு அவரு. பாருங்க, இதான் தேவனுடைய மனுஷனுடைய வீவு. அல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறீங்க அது மோசமாக இருந்துங்க, அது பஜ்ஜரிங்க, அப்படி இல்லைங்க, அதுக்கு பின்னாடி புயலை வீசுது. அல்லேலூயா. ஆமென்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த புயல்ல இருந்து விடுதலை ஆகிறது யாரு? அது சிங்கத்தின் வாயில் என்ன பண்ணுச்சு? பிசாசு போட்டு கொதறான், கத்துது, ஓவரா பயங்கரமா கத்துது. இது வரைக்கும் சவுண்டு இல்லாத வேற சவுண்ட். அப்பதான் பார்க்குறோம், எப்பா ரொம்ப சைலண்டா அந்த இவ்வளோ சவுண்டு வருது. இல்லைங்க, கத்துது அது பயங்கரமா. ஏன்னா பிசாசு பின்னாடி என்ன பண்றான்? வேலை பார்க்குறான். அல்லேலூயா. புரியுறவங்களாம் அல்லேலூயா. ஆமென். கேட்குற மாதிரி இல்லை பாஸ்டர், எனக்கு தெரியல பாஸ்டர் அப்படிலாம் சொல்லாதீங்க. இங்கே இருக்கிறத அப்படியே எடுத்து போய் கொடுங்க. ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவன் என்ன பண்ணுறாருன்னா, யுத்தங்களை நடப்பிக்கிறதுக்காகவே தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார். ஆமென். அல்லேலூயா. இங்கே யோசபாத்துன்ற ஒரு மனுஷன் கூட பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒருத்தர் சொல்ல வேண்டியதை 20ஆம் அதிகாரம் 2 நாளாகும் 20ஆம் அதிகாரம், நான் போயிடுறேன், அப்படியே போயிடுறேன். 20ஆம் அதிகாரத்தில் அவனுக்கு சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அவனுக்கு தெரியல, அவன் நன்றி சொல்ற ஒரு மனுஷனா இருந்தான். ஆனா யுத்தம் பண்றதுக்கு அவனுக்கு தெரியல. ஒருத்தன், ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்றான், இது வந்து யார் யுத்தம்னா, இது உன்னுடைய யுத்தம் இல்லையா, இது கர்த்தருடைய யுத்தம் அப்படிதானே சொல்றான். ஏராளமான கூட்டத்தார ஜனங்களே, நீங்க பயப்படாதீங்க, இது உங்களுடைய யுத்தம் கிடையாது, இது கர்த்தருடைய யுத்தம். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்களா என் குடும்பத்துல பயங்கர பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? என் குடும்பத்துல ரொம்ப தரித்திரம் தாண்டம் ஆகுதுன்னு சொல்றீங்களா? நான் சொல்றேன், நீங்க யுத்த களத்துல நிக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த யுத்தம் உங்க யுத்தம் கிடையாது. ஆமென். உங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா யாருக்கு அசிங்கம்? அப்பாவுக்கு தான் அசிங்கம். ஆமென். அல்லேலூயா. இப்போ நான்சி சாப்பாடு இல்லாத அப்படியே ஒட்டி ஒல்லியாயிடுச்சுன்னா யாருக்கு அசிங்கம்? அப்பா எப்படி இருக்கிறாரு? சும்மா சூப்பராக இருக்கிறாரு. நான் என் குழந்தை எப்படி வச்சுக்கிறேன்? நீ குழந்தை எப்படி இருக்குது? ஒல்லியாகுது, நீ மட்டும் எப்படி இருக்கிற? குண்டாகிற. எப்படி சொல்லுவாங்க? அப்பாவை சொல்லுவாங்களா, பொண்ணை சொல்லுவாங்களா? அப்பா தான் சொல்லுவாங்க. இதுதான் தாவீது சொல்றான், என் நாமத்து நிமித்தம் என்னை பரிசுத்தத்துக்குள்ள அவர் நடத்துவார். ஆமென். அல்ல உங்க பரிசுத்தம் கொலையுதா? நான் சொல்றேன் பாருங்க, பின்னாடி ஏதோ ஒன்று வேலை செய்யுது. சிங்கத்தின் வாயில் என்ன பண்றீங்க? அகப்பட்டு இருக்கிறீங்க. உங்களை தப்பிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதே போல தான் மற்றவங்களும் சிங்கத்தின் வாயில அகப்பட்டு இருக்கிறாங்க. நீங்க உங்களை தப்பிக்க விட்டுட்டு அவங்கள தப்பி வச்சிங்கன்னா, இந்த உங்களை விட்டு அந்த பிசாசு என்ன பண்ணுவான்? கையை எடுத்துருவான். ஆமென். சிநேகிதர்களுக்காக ஜெபிக்கும் போது அவன் சிலர் மார்ச்சா இல்லையாங்க? அல்லேலூயா. சாராளுக்கு எப்படிங்க கர்ப்பத்தை ஆண்டவர் கொடுத்தாரு? எப்படிங்க கொடுத்தாரு? வசனம் சொல்லுனா, அவர் இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைக்கிறவர், செத்து போனது என்னாது இருந்தான், இதெல்லாம் இவன் பார்த்து. ஆனா எல்லாத்தையும் செஞ்சான். ஆனா லாஸ்ட்ல ஒரு டெஸ்ட். இப்போ போர்டு எக்ஸாம் மாதிரி ஒரு டெஸ்டான லாஸ்ட்ல ஒரு டெஸ்ட் எத்து போயிட்டு என்ன பண்றான்? அபிமெலேக்குண்ட போயிடுறான். போயிட்டு அவன் என்ன பண்றான்? அபிமெலேக்கா எகிப்துல பார்வோன் என்ன பண்றான்? பார்வோன் அவளை தூக்கின்னு போயிடுறான். தூக்கின்னு போயிட்டோடனே பார்வோனை போய் கண்டிக்கிறாரு. இவன் தீர்க்கதரிசியோட ஒய்ஃபை ஒன்று கூட்டின்னு வந்துட்டு அப்படின்னு கண்டிக்கிறாரு. பார்த்தீங்கன்னா அந்த பார்வோனுடைய குடும்பத்தில் யாருக்கும் குழந்தை கிடையாது. எல்லாம் மலட்டுத்தன்மை. அபிமெலேக்கா எல்லாம் மலட்டுத்தன்மை. ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து என்ன பண்ற? அவங்களுக்காக ஜெபம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி அதை முடிக்கும் போது அடுத்த அதிகாரம் ஸ்டார்ட் ஆகுது. கர்த்தர் சாராளை கடாட்சி பாருங்க, உடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் பாருங்க, அவங்கள பாருங்க. ஒரு இது வரைக்கும் பார்க்கல, இப்போ பாருங்க அவங்கள. சொல்லுங்க, உனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு உக்காந்துனே இருந்தா உன் பிரச்சனை நீ போற வரைக்கும் மாறாது. இப்பயே அந்த பிரச்சனைக்காக யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி தேடு கண்டுபிடிச்சு அவங்கள விடுதலை ஆக்கினா நீ ஏன் விடுதலை ஆகும்? ஆமென். அல்லேலூயா. பைபிள் அப்படிதான் சொல்லுது. அப்படிதானே? இப்போ தாவீது பாருங்க, நான் சொல்றேன் பாருங்க, தாவீது யுத்தம் பண்ண ஆரம்பிச்சான் பாருங்க. யுத்தம் பண்ண ஆரம்பிச்சு ஆண்டவருடைய மனசை பிடிச்சிட்டான். ஆமென். அல்லேலூயா. மனசை பிடிச்சிட்டான். ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவனுக்காக ஒரு ரெடியான ஒரு இடத்தையே ஆயத்தம் பண்றாரு. பாருங்க, நான் சொல்றேன் பாருங்க, நீங்க யுத்தம் பண்ணினே இருந்தீங்கன்னா, நான் சொல்றேன், யுத்தம் பண்ணினே இருந்தீங்கன்னா உங்களால எதெல்லாம் செய்ய முடியல உங்களுக்காக ஒருத்தர் செய்யறதுக்கு ஆண்டவர் ரெடி பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. சரி, அப்போ இந்த யோசபாத்துக்கு ஒருத்தர் சொல்றதுக்கு தேவைப்பட்டது போலவே இன்னைக்கு ஊழியக்காரனா தான் உங்களுக்கு சொல்றேன், உங்க யுத்தம் கிடையாது, அது அவருடைய யுத்தம். நீங்க நெருக்கத்தில் இருக்கிறீங்கன்னா நீங்க யுத்தத்தில் இருக்கிறீங்க. நீங்க யுத்தத்தில் இருக்கும் போது உங்க யுத்தம் கிடையாது, அவருடைய யுத்தம். நினைங்க. ஒண்ணு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா,
இப்போ யுத்த காலத்துக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா கூப்பிடுறாரு. யாருன்னா பேதுரு, யோவான்லாம் கூப்பிடுறாரு. நம்ம எடுத்து வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 18-22. இயேசு கலிலேய கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு சொல்லுங்க உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறே 2 சகோதரராகிய செபதேவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயு உடனே படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே பாருங்க, இந்த வார்த்தை பாருங்க, உடனே இல்லைங்க, என்னால முடியாதுங்க, எங்கள் அப்பாவை கேட்டு வரணும்னு அவன் சொல்லவே இல்லை. உடனே, அல்லேலூயா, ஆண்டவர் சொன்ன உடனே, ஆண்டவர் சொல்லி வாயிலிருந்து புறப்பட்ட உடனே பாருங்க. அன்னைக்கு இயேசு அற்புத அடையெல்லாம் செய்யலை. நீங்கள் நினைக்கிற மாதிரி இயேசு அவர் பயங்கர அற்புதம்லாம் செஞ்சார், அதனால் அவங்க பார்த்தாங்க. அன்னைக்கு மினிஸ்ட்ரியே இல்லைங்க. அப்போ தாங்க ஸ்டார்ட் பண்ணுறாரு இயேசு மினிஸ்ட்ரியை. ஆனால் அன்னைக்கு கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, பழுது பார்த்து தான் பாருங்க, வலைய பழுது பார்த்தா அந்த போட்டை அதை விட்டு கிளம்பிட்டானுங்க, வலையை அலசிங்க அதை விட்டு கிளம்பிட்டானுங்க. நம்ம என்ன சொல்கிறோம், இல்லைங்க குழந்தைய ஸ்கூல் கூப்பிட்டு அனுப்புகிறேன், விட்டுட்டு பார்த்துட்டு கேட்லாம் மூட்டாங்களா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரேன் பாஸ்டர், இங்கே காத்துன்னு இருப்பேன், வராங்களா, வர டைம் ஆகிடும். என்ன சிஸ்டர் வரலையே, இன்னும் விடல பாஸ்டர், இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து வரேன் பாஸ்டர். நான் சிஸ்டர் பிரேயர் வைக்க வரல, இல்லை பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கார் கொஞ்சம் சோறு ஆக்கி வச்சுட்டு வராங்க. உடனே பக்கத்தில் பசங்க உடனே, அல்லேலூயா, உடனே கிளம்பணும். ஆமேன். உங்களை யார், நீங்கள் யுத்தத்தில் இருக்கிறீங்க. ஆமேன். நீங்கள் யுத்த காலத்தில் இருக்கிறீங்க. ஆமேன். நீங்கள் மனசில் அப்படின்னா நீங்கள் நாங்கள் எல்லாரும் யுத்த வீரருங்க. ஆமேன். நீங்கள் ஒரு மாதிரி ஆள் ஒரு மாதிரி இருந்தாலும் இல்லை, நீங்கள் யுத்த வீரர்கள் தான் ஆண்டவர் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஆமேன். அவங்க வந்தானுங்க பாருங்க, வந்தவொடனே கூட்டின்னு போயிட்டாரு. கூட்டின்னு போயிட்டு கொஞ்ச நாள் பொறுத்து கேட்குறாரு, அப்பா என்ன என் கூட வந்தீங்கன்னா, கூப்பிட்டவனே வந்தீங்களே, உங்களுக்கு எதுனா ஒன்று குறை வச்சுன்னு கேட்டாரா? சீசன்களை பார்த்து கேட்டார்ல, எதுனா குறை எதுனா இருந்தாப்பா? அவனுங்க சொன்ன, எதுவுமே இல்லை ஆண்டவரே, ஒரு நாள் நான் மீனுக்காக என்ன பண்ணேன், போன ஆண்டவரே, ஆனால் இப்போ 5000 பேருக்கு என் கையிலிருந்து மீன் 5000 பேர் கொடுக்குறதுக்கு அளவுக்கு ஆசை வச்சிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. எனக்கு மீன் கிடைக்குமான்னு போன ஆண்டவரே, வலையை அலசின்னு இருந்தேன், ஒன்றுமே இல்லை, ஆனால் இன்னும் 5000 பேருக்கு நான் தான் போஷிக்கிறேன். ஆமேன். அல்லேலூயா. பாருங்க, நீங்கள் உங்கள் நிலைமையை மாற்றுங்க. அது யுத்தம் பண்ணும் போது நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா, மாஸ்டர் யுத்தம் பண்ணலாம் மாஸ்டர், ஆனால் பிசாசு இருக்கிறான் மாஸ்டர், என் குடும்பத்தை என்ன பண்ணுறான், அடின்னு அடிக்கிறான் மாஸ்டர், அப்படி நீங்கள் சொல்கிறீங்களா? இங்கே பைபிள் சொல்லுது பாருங்க, அதே 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, 5:14 வாசிங்க. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல். இப்போ இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்க யாரு உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. இப்போ இந்த வெளிச்சத்தை பத்தி சொல்றாரு. யோவான்ல 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்றாரு, ஒளியானது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. பாருங்க, இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீதான் வெளிச்சம், இந்த வெளிச்சம் பிரகாசிக்கணுமா, இந்த வெளிச்சத்தை யாரும் தொடங்க, இருளானது அதை பிசாசு உங்களுக்கு தொடங்க முடியாதுன்றாரு. இன்னொன்னு என்னன்னா, இந்த உலகத்தின் இருப்பனை காட்டிலும் உனக்குள்ள இருக்கிறவர் ரொம்ப சின்னவர். தொடர்றவங்க யாரெல்லாம் தொடர்றவங்கன்னு சொன்னீங்களோ, நீங்க உங்க ஆண்டவர் சின்னவரா பாக்குறீங்க. அல்லேலூயா. பிசாசு நான் ஊழியத்துக்கு போனாலும் பிசாசு அடிக்கிறான்னு சொல்றீங்களா? நான் சொல்றேன், உங்க உள்ளுக்குள்ள இருக்கிறவர் ரொம்ப சின்னவரா இருக்கிறார். பிசாசு ரொம்ப பெரியவனா இருக்கிறான். ஆனா பைபிள் என்ன சொல்லுன்னா, அவர் எனக்குள்ள இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்க காட்டிலும் சொல்லுங்க ரொம்ப பெரியவர். பக்கத்தெல்லாம் சொல்லு, மற்றவங்களாம் சொல்லவே மாட்டீங்க.
பெரியவனா திருப்பி அடிப்பான். நான் யார் பெரியவன்? நான் பெரியவனா? ஒன்று உட்கார்றா, அங்கே பாஸ் சொல்கிறான்னு சொல்லிட்டு ஓவரா பேசுங்கிற, நான் தான் பெரியவனா இருப்பேன். அது போல சொல்கிற போகிறான்னு சொல்லிட்டு வாயா திறக்கிறது இல்லை. இவர் சொல்கிறதுலாம் சொல்லிட்டு வீட்டுக்கு போனால் நம்மளை போட்டு போட்டு அடிப்பான், மேலே ஏறி வண்டி ஓட்டுவான் நைட்டில். அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், அவன் பெரியவனே கிடையாது. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, இந்த மண்பாண்டங்களுக்குள்ள மகத்தான வல்லமை, அவன் தொட்டானே எரிஞ்சிடுவான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த விளக்கு எங்க இருக்குதுன்னா மலை மேல இருக்குது. இனிதாம்பா வெளிச்சம். இவ மேட்ரு என்ன தெரியுமா? யார் யாரெல்லாம் நீங்க சொல்றீங்களோ, இல்லைங்க பிசாசு ரொம்ப பெருசுன்னு சொல்றீங்களோ, நீங்கெல்லாம் ஆல்ரெடி என்ன தெரியுமா பண்றீங்க? லைட் என்ன பண்றீங்க? மரக்கால போட்டு மறைச்சிட்டீங்க. அல்லேலூயா. காசை வீட்டில் தேடின்னு இருக்கும்போது லைட்டில் எதனா பேப்பரை போட்டு மறைச்சிங்கன்னா அந்த சைடில் வெளிச்சமே வராது, தேடவும் முடியாது. தேடினா கூட காசு இருக்குதுன்னு தெரியும், ஆனால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி என்ன பண்ணிட்டீங்க? அந்த வெளிச்சத்தை என்ன பண்ணீங்க? மறைச்சிட்டீங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் எப்பப்பெல்லாம் மரக்கால போட்டு மூடுறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு பிசாசு பெருசாக தெரியும், ஆண்டவர் ரொம்ப சின்னதாக தெரிவார். ஆமென். நான் போன வாரம் சொன்னேன், இந்த வார்த்தை என்னது? லோகோஸ். உங்களுக்கு வர வார்த்தை ரேமா. இந்த வசனம் எப்படி இது? உங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு. இந்த வசனத்தை எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெளிச்சம் பிரகாசிக்கும் உள்ள. ஆமென். அல்லேலூயா. இப்போ இப்போ இன்னொன்று என்னன்னா, இது இந்த மரக்கால் என்ன தெரியுமா? அளந்து போடுறது. அப்படி தானேங்க? மரக்கால் என்னது? அளவு. ஆண்டவருக்கே அளவு வச்சிடுவோம். இல்லை ஆண்டவரே, நான் இன்னைக்கு வர முடியாது ஆண்டவரே, நாளைக்கு வரேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்ற, இல்லை இன்னைக்கு போ. இல்லை ஆண்டவரே நாளைக்கு. அவருக்கே என்ன பண்ணுவோம்? ஒரு இப்படி இது வரைக்கும் தான் வரணும், இதுக்கு மேலே வரக்கூடாது. நான் சொல்றேன், கம்முன்னு வெயிட் பண்ணு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்படி சொல்ற வரைக்கும் உன் வாழ்க்கை தரம் மேலேயே வராது. அல்லேலூயா. நீ நம்பினது அவராலே வரும். உனக்கு சொல்றது இல்லே வராது. ஆமென். சொல்ல முடியுமா? நான் இதை செய்ய முடியும், இது நடக்கும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமாங்க? கர்த்தர் என் தேவையை சந்திப்பார், கர்த்தர் என் நெருக்கத்தை மாற்றுவார், கர்த்தர் என் வேதனையை மாற்றுவார்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியல. உள்ள அடிக்குது பாருங்க. ஏன் அடிக்குதுன்னா, அதுக்கு அவருக்கு என்ன பண்ண டைமை இல்லை ஆண்டவரே, கொஞ்ச நேரம் இருங்க, வெயிட் பண்ணுங்க ஆண்டவரே, என் பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் ஆகிட்டான், அதுக்கப்புறம் நான் 60 வயசு 65 ஆகணும்னு ஃப்ரீயாக இருப்பேன், அவங்க ஊழியம் செய்கிறேன் ஆண்டவரே. இல்லை ஆண்டவரே, நான் இப்போ வேலைக்கு போயினுக்கிறேன், என்னால் முடியாது ஆண்டவரே. ஆண்டவர் சொல்ல, நீ வரவே நான் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி வச்சா கூட வராதிங்க, ப்ரேயர் ஒர்க் வச்சா கூட வராதிங்க, புருஷரைக்குதுன்னு வராதிங்க. நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே ஆளுங்க இருக்கிறாங்க. நீங்கள் ஆளுங்க இல்லாத காட்டில் இல்லை, நீங்கள் மனுஷன் கூட வாழ்ந்து கண்டுக்கிறீங்க. அந்த மனுஷனுக்கு தேவை இருக்குதுங்க, அந்த மனுஷனை சிங்கம் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அல்லேலூயா. அவன் மாட்டிக்கின்னு தவிக்கிறாங்க. அந்த சிங்கத்தின் வாய்க்கு நான் யார் தப்பி வைக்கணும்? நீங்கள் தாங்க. பக்கத்தில் வர, நீங்கள் தாங்க தாவீது, நீங்கள் தாங்க டேவிட்டு. எல்லாரும் பயந்துன்னு இருக்கிறாங்க, வாழ்க்கை எப்படி போகுதுன்னு தெரியல அவங்களுக்குலாம். ஆனால் அவங்க பயத்திலிருந்து விடுதலை ஆக்குறது நீங்கள் தாங்க. ஆமென். அல்லேலூயா. தாவீதை பார்த்து சொன்னான், அவர் யுத்தங்களை நடப்பிக்கிறாராமே, அவருக்கு ஒரு வீட்டை நீங்கள் கட்டுவீங்க. ஆமென். யார் சொல்றான்னா? அபிகாய் சொல்றான். பாருங்க, யுத்தங்களை நடத்தினாவே அற்புதம் நடக்கும். யாருக்குன்னா? யுத்தங்களை நடத்துறவங்களுக்கு. ஆமென். ஆண்டவர் தான் சொல்றாரு, ஒருவன் எனக்காக ஊழியம் செய்தால் பரதேசியா இருப்பான். நான் சொல்றாரு, ஒருவன் எனக்காக ஊழியம் செய்தால் அவனை நான் கனப்படி, என் பிதா அவரை கனப்படுத்துவார். அல்லேலூயா. அவன் ஊழியம் செஞ்சீங்கன்னா நான் ரைட்டாக போயிட்டு என்ன பண்ண முடியும்? கேட்க முடியும். ஒரு புள்ள இருக்குது, வேலைக்கே போக மாட்டுது, நேரம் அம்மா சோறு போட்டு மண்ணா சொல்லுவோம், தண்டை சோறுன்னு சொல்ல, ரொம்ப வேலைக்கு போயிட்டானோ, ரொம்ப பில்டப் கொடுத்துன்னு சோறுன்ற அப்படின்னு கேட்போம். ஆனால் அதே புள்ள வேலைக்கெல்லாம் போயிட்டு அம்மா சாப்பாடு போடணும், அம்மா ஓடுவாங்க. ஏன்? அம்மா பாரத்தை சுமக்குது, அப்பா பாரத்தை சுமந்தா தான் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அந்த அற்புதம் நடந்தால் தான் நன்றி உள்ளே இருந்து வரும். ஏன் நன்றி சொல்ல முடியல தெரியுமா? இப்போ தலையாட்டுறீங்க, ஒரு சில நன்றியே சொல்ல முடியல. ஏன்னா அப்பாவுடைய பாரத்தை சுமந்துங்கன்னா அப்பா ஒரு அற்புதம் செய்வார் பாருங்க.
அது செய்யும் போது உள்ள இருந்து வரும் பாருங்க, அதுதாங்க நன்றி. அதை நீங்க செஞ்சீங்கன்னா நன்றி சொல்ல ஆரம்பிச்சுங்க. ஆமென். கர்த்தருக்காக வேலை செய்யுங்க, கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்க. நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் பாருங்க. அந்த அற்புதம் உங்களை ஓட வைக்கும். இதுதான் தாவீது சொல்றான், நான் ஆட்டு பின்னாடி போனேன், சமஸ்த இஸ்ரவேலுக்கான ராஜாவை மாத்தினார், நான் இன்னும் ஆடுவேன், இதுக்கு மேலேயும் ஆடுவேன். ஆமென். அதில் வர்ஷிப் நிறுத்தாதீங்க, இன்னும் பண்ணுங்க, இன்னும் பண்ணுங்க. டைமே பார்க்க மாட்டோம். ப்ரேயர் இருந்தால் கூட டைம் பார்க்கணும். திரும்பி ஒரு சில கேஸ்லாம் திரும்பி ஒரு பார் சொல்றாரு, வாட்ச் அவங்க பார்த்தாங்கன்னா டைம், 2 டைம் பார்த்தாங்கன்னா நம்மளுக்கு காட்டுறாங்கன்னு அர்த்தம். வாட்ச் ஒரு டைம் அவங்க டைம் ஆயிடுச்சுன்னு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கான், 2வது டைம் பார்த்தாங்கன்னா அது பாஸ்ட் காட்டுறாங்கன்னு அர்த்தமா. அப்போ இதெல்லாம் பார்க்கவே மாட்டோம். எப்போனா தேவன் நம்மளுக்கு நன்மை செஞ்சுட்டாருன்னா, அவருடைய வேலையில் அவருடைய பாரத்தை சுமக்கும் போது அவர் செய்வார் பாருங்க. செஞ்சு அதை நம்ம டேஸ்ட் பண்ணிட்டோம், நம்ம உள்ளத்திலிருந்து வரோம் பாருங்க நன்றி. அந்த நன்றி சொல்லும் போது நம்மளுக்கு டைம்லாம் தெரியாது. ஆமென். அல்லேலூயா. அப்போ இன்னிலிருந்து நீங்கள் யுத்தங்களை நடப்பிக்கிறவர்களாக இருக்கணும். தாவீதை பார்த்து அபிகாய் சொல்றா, அவர் யுத்தங்களை நடப்பிக்கிறவராமே. அல்லேலூயா. அவருக்காக என்ன பண்ண, அந்த வசனத்தை வாசிச்சு முடிக்கலாமா? இப்பொழுது ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய அடியானுடைய வார்த்தைகளை கேட்பாராக. 28 சிஸ்டர், 25. உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும், கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை, கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். நிச்சயமாய் எப்படி சொல்றா பாருங்க, நிச்சயமாய் கட்டுவார். ஏன்னா என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. அல்லேலூயா. என்கிட்ட வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, கண்டிப்பா பாஸ்டர் உங்க பசங்களுக்கு கல்யாணத்தை சூப்பரா பண்ணுவாங்க. ஏன் அவர் ஊழியத்தை செய்கிறீங்க பாஸ்டர். ஆமென். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஊழியத்தில் உண்மையாக இருக்கிறீங்க, கண்டிப்பாக செய்வார். செஞ்சாரே. ஆமென். 700 ரூபாய் வச்சுன்னு கல்யாணத்தை பண்ண முடியுமாங்க? பண்ணி முடிச்சோமே. ஆமென். அதை செஞ்சாரு. ஆமென். சொன்னாங்க உங்களுக்கு செய்வாருன்னு. எப்படி? யுத்தங்களை செய்யறதுனால. ஆமென். அல்லேலூயா. எத்தனை ஆடு சிங்கத்தின் வாயிலிருந்து தப்பிச்சு தெரியுமா? தப்பிவீங்க. ஆமென். உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, உங்கள் கூட இருக்கிறான்னா அவனுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு ஒருத்தருக்குன்னா சொல்லுங்கள். காலையில் 3 வேளை ஜெபம் பண்ணுமா? ஆமென். 3 வேளை ஜெபம். 3 வேளை ஜெபமே பண்ண மாட்டோம், நம்ம தெரியும். காலையில் ஜெபம் பண்ண பெரிய விஷயம், ஆனால் 3 வேளை ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு நிலையான வாசஸ்தலத்தை கொடுப்பாரு. வீடுனா வீடு கிடையாதுங்க, வீட்டில் சகல வசதியோடு கொடுப்பாரு. ஆமென். ஆமென். அல்லேலூயா. வசனம் சொல்லு, நான் நம்பினது அவராலே வரும். தில்லா சொல்ல முடியும். கர்த்தர் கொடுப்பார். என்னை விட்டா நான் சொல்லுவேன், என்னை விட்டா உங்களுக்கு வேலை ஆள் கிடையாது. திருப்பி ஒருத்தனை 24 வருஷம் உருவாக்க முடியுமா? இப்பயே எனக்கு கொடுத்துருங்க. ஆமென். 24 வருஷம் திரும்பி போகணுமா? இப்பயே கொடுத்துருங்க ஆண்டவரே, கொடுங்க. நான் போனேன்ல, கொடுங்க. அல்லேலூயா. செய்கிறேன்ல, கொடுங்க. தில்லா கேட்க முடியும். ஆமென். அல்லேலூயா. சாப்பாடு போடுங்க, உரிமையாக கேட்க முடியும். வேலைக்கே போகாது, சும்மா சுற்றின்னு வர, அதுக்கு சாப்பாடு போடுவாங்களா? உக்காடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேலை செஞ்சுன்னு வந்தால் அம்மா வரிஞ்சு கட்டின்னு போய் சாப்பாடு போடுவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, எனக்காக நீ வைராக்கியம் பாராட்டினால் உனக்காக நான் வைராக்கியம் பாராட்டாது இருப்பேனோ. ஆமென். அவர் வரிஞ்சு கட்டின்னு வந்து உங்களை ஆசீர்வதிக்கணும். ஆமென். அல்லேலூயா. தாவீது அப்படி தான் ஆசீர்வதிச்சார். உங்களையும் என்னையும் அப்படி தான் இந்த மாதம் ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் நம்பினது அவரால் வரப்போகுது. எல்லாரும் எழுந்து நிற்கலாம், நம்ம ஜெபம் பண்ணுவோம்.